அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வேண்டாம், பேச வேண்டாம், எதையும் பேச வேண்டாம். பேச வேண்டானா? நீ என்ன வேணாலும் பேசுவ, நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? என்னங்க ப்ளீஸ். என்னடி ப்ளீஸ்? இதுக்கு மேல உன்கிட்ட நான் பேசாம இருக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். வேண்டாம் வேண்டாம், நீங்க கோபப்படவும் வேண்டாம், திட்டவும் வேண்டாம். இப்பவே நான் என் முடிவை சொல்லிடுறேன். மதி, என்னை விட்டுட்டு போகணுங்கிற முடிவை எடுத்துட்டியா? சரி, எடுத்தாலும் சந்தோஷம். அப்படியே இங்க இருந்து கிளம்பிடு. என்னடி முடிவு? சொல்லு, என்ன முடிவு? நீங்க ஆசைப்பட்டதுதான். இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொன்னீங்கல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போனாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். மதி, மனசுக்கு கஷ்டம்தான், ஆனாலும் போயிடு. நீ இங்க இருந்து போனாதான் நல்லா இருப்ப. அப்படியே பேசி அனுப்புவோம். இங்க இருந்து போயிடுறேன், அதானே உங்க சந்தோஷம்? ஆமா, அதான் என்னோட சந்தோஷம். கிளம்பு கிளம்பு. அதுக்கு முன்ன நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் இங்க இருந்து கிளம்பிடுறேன். என்னடி வேணும் பதிலு? உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கறத சொல்லுங்க. இரா, ஆஹா, உசாரா இரு. உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னு நினைக்கிறா. சொல்லிராதடா, சொல்லிராத. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நீ தான் பிரச்சனை. அதான் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். மதி, தேவையில்லாம பேசாத. பிடிக்கலன்னா பிடிக்கலதான். அது எப்படிங்க 3 வருஷமா பிடிச்ச என்ன 30 நாள்ல பிடிக்காம போகும்? பிடிக்கும் பிடிக்காததுக்கெல்லாம் காரணம் இல்லடி. ஆனா என்னால காரணம் தெரியாம போக முடியாது. மதி, நீங்க இப்ப என்னதான் பண்ணாலும் எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்த 3 வருஷம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. நீங்க என்ன விட்டு கொடுக்கலாம், நான் உங்களை விட்டு கொடுக்க முடியாது. எப்பவுமே விட்டு கொடுக்க முடியாது. எல்லாரும் சொல்லலாம், நீங்க கூட காமிச்சுக்கலாம் இன்னொரு பொண்ணு கூட பழக்கம், அதனால ஒண்ணு எனக்கு பிடிக்கலன்னு. ஆனா அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், என் வீராவை பத்தி எனக்கு தெரியும். பிசினஸ் ரீதியா பிரச்சனைனா கூட என்ன நீங்க வெறுக்க மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன வெறுக்கிறது எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க, இங்க என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லாம என்ன வெறுக்கிறதுக்குரிய காரணம் தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஒரு கெட்டதுன்னு சொன்னதும் நடந்த எல்லா நல்லதையும் மறக்கிறவன் நான் கிடையாது. நீங்க எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் நீங்க என் மேல காட்டின பாசம் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏய், அறிவு இல்லாம பேசாதடி. பாசம் விளக்க மாறுன. இப்பதான் நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே, இன்னும் பழசையே பேசிட்டு இருக்க. பிடிக்கலன்னு சொல்றதுக்கு காரணம் சொல்லுங்க. காரணம் காரணம் காரணம். உன் கூட வாழ்ந்து போர் அடிச்சிருச்சு. உன் இடத்துல இன்னொருத்தைய வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். போதுமா? இதாண்டி காரணம். கிளம்பு. இந்த பேச்சுல இருந்தே தெரியுது, நான் வெறுக்கணுங்கிறதுக்காக நீங்க ஏதோ நொண்டி சாக்கு சொல்றீங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்தியும் இங்க இருந்து போகாம அசிங்கப்பட்டு போய் நிக்கிறாளே, இவளுக்குலாம் சுயமரியாதை கிடையாதா? இவளுக்குலாம் மான ரோசம் எதுவுமே கிடையாதா? நீங்க நினைச்சா கூட நினைச்சிட்டு போங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்களே 1000 காரணம் சொன்னாலும் சரி, என்னால நீங்க சொல்றத நம்பவே முடியாது. ஏன்னா நீங்க என்ன வெறுக்க மாட்டீங்க. நம்மளோட பந்தம் அப்படி, நம்மளோட பாசம் அப்படி. நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் நான் உங்க கூட இருந்துட்டு இப்ப நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அந்த டைம் நீங்க என்ன வெறுத்து ஒதுக்கி நீங்க மட்டும் தனியா இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவும் விட்டு போக மாட்டேன். என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி, நீங்களாம் மனசு மாறி என்ன காரணங்கிறத சொல்லுங்க. அது வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன். இப்படியே தான் இருப்பேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். மதி, ஏற்கனவே நான் ரொம்ப அழுதுட்டேன்டி. இனி அழக்கூடாதுன்னு நினைச்சா ஏண்டி எப்படி? தங்கம்மா, அப்பா குட் மார்னிங். காலையில 10 மணி குட் மார்னிங்கா? மார்னிங் தானம்மா. ஓகே ஓகே, நல்ல தூக்கம் போல. ஆமாமா, உடனே போயிட்டு வந்தனால செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அதான்ப்பா நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன், கேட்டீங்களா? எங்கம்மா, இங்க இருந்தே உனக்கு பிரச்சனை. ஆனா நீ வீட்ல இருந்தாதான் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஆபீஸ்ல இருந்தா வர மாட்டாங்கன்னு நினைச்சா என்ன ஒரு தைரியம் பாத்தியா? ஆபீஸ்ல வந்து அதுவும் மேல கை வைக்க இவங்களெல்லாம். அப்பாப்பா விடுங்கப்பா, முருகையா அங்கிள் இருந்தார்ல, அப்பா உண்மையிலேவும் சூப்பர் பவரு. ஆமாமா, அந்த தமாசு தம்பி ஒரு நல்ல ஆளதான் வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. தமாசு தம்பியா? அதாமா, அந்த ரத்னமான் கம்பெனில வேலை பாக்குற பையன். அவன் பேர் கூட ஜீவா. ஜீவா சரிதான். அம்மாடி, அந்த தம்பி காலையில போன் பண்ணாரு. என்னவாப்பா? அந்த மிஸ்ஸரை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டாரு. அப்புறம் ஏதோ ஒரு பார்ட்டிக்கார ஆளாம். ஆபீஸ்க்கு அனுப்புற என்ன ஏதுன்னு பாத்துக்கோங்க, உங்களுக்கு ரேட் எல்லாம் ஓகேனா ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. என்னப்பா சொல்றீங்க? அந்த மிஷின்ல லட்சக்கணக்கா காசு முடங்கி போச்சுன்னு புலம்பிட்டு இருந்தீங்க,
ஓகே ஆயிடுமா? ஆனா அந்த தம்பி சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும், மிஷின் மட்டும் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்ல லாபம் தான். வாவ், ஆமாப்பா. அப்பா அப்பா என்ன தங்கமா? அப்பா, அந்த மிஷின் சேல்ஸ் ஆயிடுச்சுனா நம்ம முருகையா அங்கிளுக்கு ஏதாவது செய்யணும்ப்பா. நம்ம ஏதாவதுங்கிற, அவன் என்ன கேக்குறானோ செஞ்சிருவான். என் பொண்ணை பார்த்துக்கணும் ஒரு வார்த்தை சொல்லி நம்பி விட்டுட்டு போனேன். அதுக்கு எந்த அளவுக்கு காவலா இருந்திருக்கான். இல்லாட்டி எனக்கே நினைச்சு பார்க்க கஷ்டமா இருக்குமா, அவசரப்பட்டு உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டோமோன்னு. என்னப்பா, உங்க பொண்ண கோலா நினைச்சிட்டீங்களா? அப்படிலாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு தான் அந்த பரிதவிப்பு தெரியும். அதுக்காகவே முருகையாவுக்கு ஏதாவது செய்யணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்பா அப்பா சொல்லுமா. அன்னைக்கு நம்ம காசு கொடுத்ததுக்கு அப்படியே போய் அவர் பொண்ணுக்கு சேலை எடுத்து கொடுத்திருக்காரு. அப்படியா? ஆமாப்பா, அது சொல்லும் போது அவர் முகத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுமா? அடுத்து அவர் பொண்ணுக்கு கம்மல் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா. கம்மலா? ஆமாப்பா, சின்னதா ஏதோ மயில் தோடுன்னு சொன்னாரு. அப்பா, இந்த மிஷின் சேல்ஸ் ஆச்சுன்னா நம்ம ஊர்ல ஏதாவது புரோக்கர் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கமிஷன் கொடுப்போம்ல. ஆமா. இப்ப அத ஜீவா சொன்ன பார்ட்டிக்காரங்களே வந்து முடிச்சிட்டா நீங்க ஜீவாவுக்கு ஏதாவது கமிஷன் கொடுப்பீங்களா? ஐயோ, அந்த தம்பி அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? கொடுத்தாலும் எது நினைச்சுக்கிறாரோ என்னமோ. அது மாதிரி அவரு நமக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு புரோக்கரா பார்க்க கூடாதுல. அப்பனா இந்த மிஷின் இப்ப பாதுகாப்பா இருக்கிறதுக்கு காரணம் முருகையா அங்கிள் தானே? ஆமா. அப்பனா அவருக்கு அந்த கமிஷன் காசை கொடுங்க. அப்படிங்கிறியா? ஆமாப்பா, அந்த காசுல அவர் பொண்ணுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்குவாரு. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா முருகையா வாங்குவானான்னு தெரியலையே. அப்பா, அதெல்லாம் வாங்குவாரு. நீங்க சொல்ற விதத்துல சொல்லி கொடுங்க. இப்ப அவங்க வந்து என்கிட்ட அளவடித்தனம் பண்ண சைன் வாங்கிட்டு போனா கூட இந்த மிஷின் போனதுதான். லாபம் மட்டும் இல்லப்பா, நம்ம முதல்ல சேர்ந்து போயிருக்கோம். ஆனா இப்ப அந்த மிஷின் இருக்கிறதுக்கு காரணம் முருகை அங்கிள் தானே? அப்பனா அந்த கமிஷன் காசை அவர்கிட்ட கொடுங்க. சரிமா, பார்ட்னர் சொல்லியாச்சுனா அதுக்கு மறுபேச்சு உண்டோ? என்ன சத்தியமூர்த்தி, பார்ட்னர் சொன்னது சரிதானே? சரியில்லாம போகுமா பார்ட்னர்? என்னோட பார்ட்னர் எப்பவும் எல்லாரும் மனசையும் புரிஞ்சுக்கிட்டவங்க. அதனால அவ என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும். சாரி அவங்க. சத்தியமூர்த்தி அப்பா, லவ் யூ. லவ் யூ தங்கம்மா. இப்பா அந்த மிஷின் சேல்ஸ் ஆயிடுமா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். கண்டிப்பா சேல்ஸ் ஆகும் நம்புவோம். சரிங்கப்பா. இப்ப என்ன, முருகையா அவ மகளுக்கு தோடு வாங்கி கொடுக்கணும் அதானா? ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிங்கப்பா. ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, ஆனா இப்ப திருந்தி நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருலப்பா. அதான் நாமளும் ஏதாவது. என் தங்கம்மா மனசுக்கு எல்லாமே தங்கமா நடக்கும். இனி அப்பா பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. சரி மாமா, ஆபீஸ் கிளம்பலாமா? இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமாப்பா, வாங்க போலாம். டேய் நல்லதுக்கு இல்லடா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. யார கூட்டிட்டு வந்துடா ரவுண்டு கட்டி இருக்கீங்க? டேய் திரு, என்னடா நீயும் வழிய அடைச்சிட்டு நிக்கிற? இவ்வளோ பெரிய உடம்ப வச்சிருக்கோம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காத. இந்த உடம்ப வளர்த்ததே மாமே நானு, ஞாபகம் வச்சுக்கோ. ஏய் என்னடா குறுகுறுன்னு பாக்குற? அப்பனா சொல்லுங்க, என்னத்தரா சொல்லுங்கங்கிற? அப்பா, நான் பெத்த மவனே, உன்னை பெத்ததுக்கு 2 கண்ணுக்குட்டிய பெத்திருந்தா கூட இந்நேரம் வளர்ந்து அது எனக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். உன்னை பெத்து என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறியாடா? அது எப்படி மாமா கண்ணுக்குட்டிய பெத்துக்க முடியும்? எப்படியும் பெத்துக்க வேண்டாம். அத நீ கேட்காதடா காட்டெருமை. மாமா நீங்களுமா? என் பொண்ணு மட்டும்தான் சொல்லுவாளா? நானும் சொல்லுவேன். சரி சொல்லிட்டு போங்க. இப்ப மேட்ருக்கு வாங்க. என்ன மேட்ரு? அப்பா, காஞ்சு மேட்ரா இல்ல வேது மேட்ரா? அப்போ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சிரிப்பு காட்டுறேன் நினைப்பா? டேய், நான் அதை விட சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. மாமா ஆடா போலீஸ்காரா, உன் போலீஸ் புத்தியே என்கிட்டயே காமிக்கிறியா? பாருடா, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் பாத்துக்கோ. ஆமா, உங்களை ஒண்ணும் பயமுடுத்தல. ஆமா அப்படியே இந்த ஆளு பயந்துருவாரு. ஏய் சும்மா இருடா. இப்ப எதுக்குல என்ன கோழி குஞ்சு மாதிரி அமைக்கிட்டு இங்க கொண்டு வந்திருக்கீங்க? பொறிக்கலாம் தான். ஏய், நான் கோழி குஞ்சுடா, எப்படா பொறிக்க முடியும்? ஐயோ மாமா, உங்களை பொறிக்க சொல்லல, உங்களை நாங்க எல்லாம் சேர்ந்து பொறிக்க போறோம். டேய் மருமாவேன்னு பார்க்க மாட்டேன். மாமா என்னடா என்ன கத்துற? என்னன்னு சொல்லுங்க மாமா. அது வந்து அப்பா, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? மாமா, எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். எதுக்குடா என்ன சுத்து போடுறீங்க? இந்த வீட்டுல ஒரு அப்பாவி நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன இப்படி பாடா படுத்துறீங்கல்ல? இங்க பாடுறா தீரு, என் மருவ சும்மா நினைக்காத. மருன்னு இப்ப ஒரு சவுண்ட் கொடுத்தா கூட அடுத்த செகண்ட் வந்து உங்களை எல்லாம் சும்மா கோவை சரல மாதிரி பறந்து அடிப்பா. பாக்குறியா? சொல்றா, இப்பவே கூப்பிடவா? நீங்க என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். தப்பு அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, அப்புறம் அடி மாத்தி எனக்கு விழுகும். மாமா பிளீஸ் மாமா, எதுக்காக மதிய நீ திட்டினீங்க? அவ என்ன வேலைக்கு போறீங்களான்னு கேட்டா. ஒரு வேலைக்கு போகாத மனசனை புடிச்சு வேலைக்கு போறியான்னு கேட்டா. நீ ஏன் சொல்லு, கோபம் வருமா வராதா? வராது. நீ வேற ஏண்டா சும்மா இரேண்டா.
வந்ததுல இருந்து பொறுமையா கேட்டுட்டு இருக்கோம், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ஏற்கனவே வீராவுக்கும் மதிக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதுக்கே என்ன காரணம் தெரியாம நாங்க 4 பேரும் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த வழியிலயோ யோசித்து பார்த்தாச்சு, ஒன்னும் பிடிபடல. டேய், ஃபைனலா மாட்டினது நானா? ஆமா ஆமா. இவ்வளவு நாள் இத பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டா இருக்கீங்க? ஆமா ஆமா, நாசா விஞ்ஞானிக நாங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு. மாமா, அங்க என்ன பிரச்சனை தெரிஞ்சு ஆகணும். நீங்க மதிய திட்டினதுக்கும் வீராவுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஏய், என்னடா இப்படி பொசுக்கன்னு கேக்குற? மாமா சொல்லுங்க மாமா. அது வந்துடா. என்ன மாமா வந்து போயிங்கிறீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அப்பா, ஏய் பொருடா, உன்னையெல்லாம் பெத்ததுக்கு பொறுங்க, ஒரு மாடை கூட்டிட்டு வந்து கட்டி வைக்கிறேன். அப்புறம் 2 கண்ணுக்குட்டியே பெத்துக்கலாம். அட பாவி மவனே, பேச்சுக்கு சொன்னா உடனே கட்டி வச்சிருவ போல. ஐயோ, அவன் வேற யார்கிட்டயும் சொல்லாதன்னு சத்தியம் வாங்கினா, இதுக்கு வேற துருவி கேக்குதுங்க. துருகுல ஒண்ணு இல்லாம போயிடுவோமா? ஆமா, என்ன யோசிக்கிறீங்க? வீரானானுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? எதுக்காக தேவையில்லாம மதிய நீ திட்டினீங்க? ஏய், தேவையோட தாண்டா திட்டினேன். என்ன பார்த்து வேலைக்கு போலையான்னு கேட்டுட்டாளா? ஆமா, நானும் தான் கேட்பேன். என்னையும் திட்டுவீங்களா? ஐயா, இவர் பெரிய மைசூர் மகாராஜா, திட்ட முடியாது பாரு. இங்க பாரு கருவாப்பையிலே, என் மகளை கட்டி கொடுத்துருக்கேன் தான் கொஞ்சம் குறைச்சு பேசிட்டு இருக்கேன். இல்ல உன்னெல்லாம் கழுவி ஊத்துவேன். ஏமாமா இந்த குலவெறி? அது வந்து என்ன கேள்வி கேக்குறேல? அவன் நீங்க பேச்ச மாத்த பாக்குறீங்க தெரியுதுல, அப்படின்னா பேசாம போங்கடா. மாமா, அப்படின்னா சம்மந்தம் இருக்கு. ஏய், ஏண்டோ பாரு, 4 பேர் இல்ல 40 பேர் வந்தா கூட ஒத்தைக்கு ஒத்தையா நிக்கிற சிங்கனா. ஐயோ அப்பா, அசிங்கமா பேசாதப்பா. டேய், மாசான டைலாக்டா, அத நீ பேசாத. இப்ப நீ என்னங்கறத சொல்லு. இங்க பாரு, பல்ல கடிச்சிட்டுலாம் பேசினா பல்ல தட்டிடுவேன். மாமா, எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்க இப்படி கேட்டுட்டே தான் இருப்போம். இங்க எதுவும் சொல்லாம இங்க இருந்து போக முடியாது. ஏய், வாசுகி கூப்பிடுறாடா. மாமா, ஏன் மாமா? எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமா இருக்கு. மாமா, சீரியஸ்னஸா புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்னும் சிரிப்பு சீன் கிடையாது. டேய், ஆனா நான் காமெடி பண்ற வேண்டா, அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் சீரியஸா பேசுறீங்களா? இப்படி ஸ்ட்ரெச்சர்ல படுத்துக்கிட்டா? ஆமா. டேய் சரத்து, இதெல்லாம் சரி வராதுடா. என் அப்பான்னு கூட நான் பாக்கல, தூக்கி உள்ள போட்டு விசாரிடா. டேய், உன்னை பெத்ததுக்கு இதான் மிச்சமா? அப்பனா சொல்லுப்பா. இங்க பாருப்பா, உனக்கும் வீர மச்சானுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. கிறுக்கு போய மவனே, அது என்னடா ஏதோ சம்பந்தம்? அவன் என் மருமா வேண்டா, என் பொண்டாட்டியோட அண்ணன் மவன். இது தெரியாம கிறுக்கு மாதிரி பேசுற? கிறுக்கோட பையன்ல, அப்படிதான் பேசுவேன். இங்க பாரு பா, அன்னைக்கு நான் உன்னை தேடி வரும்போது அன்னைக்கு நீ லேட் பண்ண மாதிரி வீர மச்சானும் லேட் பண்ணா. எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் அப்படியே மீட் பண்ணி பேசிக்கிட்ட மாதிரியே தோணுது. அடப்பாவி, புட்டு வைக்கிறானே. என்னப்பா, என்ன சொன்னா வீர மச்சான்? சொல்லுப்பா. அது மாதிரி அம்மா கிட்ட 1 லட்சம் கேட்டுட்டு இருந்தியான். நீ அன்னைக்கு நைட்ல இருந்து அடுத்து 1 லட்சம் கேட்கவும் இல்ல. அம்மா கேட்டதுக்கு காசே வேண்டாம், இனி உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன்னு சொன்னியாமே. அது திருந்திட்டேன். நீ எப்பவோ திருந்திட்டேன்னு எனக்கு தெரியும். நீ 1 லட்சம் ரூபாய் கேட்டதும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அந்த பணத்தை கேட்கலனா என்னப்பா, வீரா மச்சான் கொடுத்தானா? டேய் படுபாவி, ஏன்டா அப்படியே பார்த்த மாதிரியே சொல்ற? ஆமாமா, பார்த்த மாதிரி இல்ல, பார்க்கதான் செஞ்சோம். நீங்களும் வீராவும் பேசிக்கிட்டத சொல்லுங்க மாமா. என்ன பேசுனீங்க? டேய், அது சொல்லக்கூடாதுடா. ஏன் மாமா? அது வீரா என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காண்டா. சத்தியமா? சத்தியம். ஏய் ஐயோ, இங்க பாரு, நான் வீராவா பாக்கல. நீங்களா ஏதாவது பேசாதீங்க. ராகவ் மாமா, நீங்க பேசுறதுல புரியுது மாமா. வீரா ஏதோ உங்ககிட்ட சொல்லிருக்கான். அவன் தான் பணமும் கொடுத்திருக்கான். சத்தியம் பண்ணி யார்கிட்டயே சொல்லாதன்னு சொல்லிருக்கானா? என்ன மாமா, அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தாலும் சொல்லுங்க. அவன் தான் சொல்லாம ஊமக்கல்லனா இருக்கான். அண்ணியவே வீட்டை விட்டு போக வைக்கணும், அண்ணிய வெறுக்க வைக்கணும்னு நினைக்கிறானா? அப்படி அவனுக்கு என்னதான் பிரச்சனை? பிளீஸ் மாமா சொல்லுங்க. ஆமா மாமா, சொல்லுங்க மாமா. வந்ததுமே சொன்னீங்கல்ல, நாங்க எல்லாரும் நீங்க தூக்கி வளர்த்த பிள்ளைங்கன்னு. உங்க பிள்ளைங்க கேக்குறோம். வீராக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் இல்ல, அவனை காப்பாத்துற ஏதாவது ஒரு நோக்கத்துல அவனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. சொல்லுங்க மாமா. சொல்லுப்பா. சொல்றேன்டா, சொல்றேன். வைஷு, என்ன சொல்ல வர? ஆமா மதனி, எனக்கு என்னமோ வீராவுக்கு ஏதோ பிரச்சனையோன்னு தோணுது. அக்கா, அதத்தான் நானும் நினைக்கிறேன். ஆனா என்னவாக்கா இருக்கும்? முன்னெல்லாம் நம்ம கிட்ட நார்மலா எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசுவா. இப்ப என்னமோ நம்மள எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு. ஆமா சாலா, ஏதோ அவன் நம்மளை விட்டு தூரமா போற மாதிரியே தெரியுது. வைஷு, எனக்கு என்னன்னு புரியல. ஆனா வீரா கிட்ட ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அதை விட மதிக்கிட்ட கொஞ்சம் கோபமா தான் பேசுறான். நான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கோம், நம்ம உள்ள நுழைய கூடாதுன்னு தான் அதுவா சரியா போயிருமேன்னு கம்முன்னு இருந்துட்டேன். ஆமாக்கா, நானும் கவனிச்சேன். மதி ரொம்ப கஷ்டப்படுறது, ஃபீல் பண்றது அப்படிலாம் மதி இருக்கவே மாட்டா. ரொம்ப கலகலன்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு. அது மாதிரி மதனி, நீங்க கவனிச்சிருக்கீங்களா? மதி எப்பவுமே ரூம்ல இருக்கவே மாட்டா. ஹால்ல, கிச்சன்ல நாம எங்க இருக்கோமோ அங்க இருந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப எப்பவுமே ரூம்ல தான் அடைஞ்சு கிடக்கா. ஆமா மரகதம்,
நானும் அவகிட்ட கேட்டதுக்கு ஏதோ ஒரு அதுன்னு சாக்கு சொல்றா. வைஷோக்கா, அதை விட வாசுகி சுபா கிட்ட கூட சரியா பேச மாட்டேங்கிறா. என்னடி பிரச்சனை? மதிக்கு பிரச்சனையா இருக்குமா இல்ல வீராவுக்கா? ஏன் ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க? வைஷு, வீரா கிட்ட கேட்டலாமா? மதனி, அவன் எதையுமே நம்ம கிட்ட மறைக்கவே மாட்டான். அவன் மேல தப்பே இருந்தாலும் வந்து சொல்லி சாரி கேட்பான். வீரா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பான். ஆனா அவன் இப்போ இப்படி இருக்கிறது நம்ம கிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறானா? மதனி, இப்ப கேட்டீங்களா? ராகவ் பிரச்சனை பண்ணாதானே? ஆமா மதனி, எதுக்குன்னே தெரியல. இந்த மனுஷன் மதிய போய் திட்டி அதான் ஏன் அதுகிட்ட ஏன் எல்லாரும் ஐயோ மரகதம், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதெல்லாம் உன் அண்ணன்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிட்டோம்னா அவங்க அதுக்கு மேல பதறுவாங்க. என்ன எது நார்மலா கேட்டா பரவாயில்ல, ஆனா ஏதாவது கோபப்பட்டு அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோனும் பயமா இருக்கு. ஆமாக்கா, நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். ரத்னா மச்சானாலும் சரி கொஞ்சம் பொறுமையா பேசுவாங்க. ஆனா உங்க குழந்தை அந்த ஒரு பொறுமையே இருக்காது. இவ்வளவு நாள் நம்ம குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்ப என்னன்னே தெரியலக்கா. ஆளாருக்கு ஒவ்வொரு சைடு பிரிஞ்சு போற மாதிரி, ஏதோ நம்மளை விட்டு போற மாதிரியே இருக்கு. பழைய சந்தோஷம் எங்க போச்சுன்னே தெரியல. ஆமா சாலா, உண்மைதான். கொஞ்ச நாளாவே நம்ம வீட்ல எல்லாரும் தனித்தனி தீவா இருக்கிற மாதிரியே இருக்கு. மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் உறுத்துது. மரகதம், இப்ப இந்த மனுஷன் பேசுனதுக்கு திரு போன் பண்ணி சரத்து கிட்ட பேசிட்டு இருந்தான். ஏதோ மாமா கிட்ட பேசணும், சீக்கிரம் வாடான்னு. என்னவா இருக்கும் மதனி? இந்த மனுஷனை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். டக்குன்னு யார்கிட்டயும் கோபமே பட மாட்டாரு. அவரோட வீரம் ஃபுல்லா என்கிட்ட மட்டும்தான். ஆனா இப்ப மதிய திடீர்னு பேசினார்னா அது மாதிரி மதிய சுபாவுக்கு மேல நினைப்பாரு. சுபாவை கூட எடுத்த கவுத்தன் பேசிடுவாரு. ஆனா மதிய பேசவே மாட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு பேசினார்னா நமக்கு வந்து அதே டவுட் தான் பசங்களுக்கும் வந்திருக்கு. சரத்து கிட்ட சொல்லி தெரியல மதனி, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா அந்த மனுஷன் கிட்ட தான் விசாரிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விசாரிக்கிறதா? மதனி, வீட்லயே போலீஸ்காரனை வச்சிருக்கோம். நாமளே இந்த அளவுக்கு யோசிக்கும் போது பசங்க எதையும் யோசிக்காம இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு நடக்குதா நீ? அப்பனா சரி சரி, நீங்களாம் சமையல் வேலையை பாருங்க. மதனி, நான் இதை வந்துடுறேன். வைஷு, புரியுது. போய் என்ன ஏதுன்னு பாரு. ரத்னம் வைரத்துக்கு அடுத்தது வீரா. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறவன் இப்ப எதையோ நம்ம கிட்ட மட்டும் இல்ல அவங்க கூட பிறந்தவங்க கிட்டே மறைக்கிறானா? அது என்ன நம்ம தெரிஞ்சே ஆகணும். நீ போய் பாரு, நாங்க 3 பேரும் சமையல் வேலையை பாத்துக்கிறோம். சரிங்க மதனி. சாலா, இரு நான் வந்துடுறேன். சரிங்கக்கா. அக்கா, எல்லாம் நல்லதே நடக்கும்டி. சரி சரி, சமையல் வேலையை பாருங்க. நீங்க சொல்றது சரிதான்டா. வீராவா இன்னைக்கு நைட் நான் பார்க்க தான் செஞ்சேன். வீரா தான் எனக்கு 2 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தான். 2 லட்சமா? எதுக்கு மாமா? என் செலவுக்கு வேணுமான்னு கேட்டு நீங்க உருப்படியா தான் செலவு பண்ணுவீங்க, அது செலவு பண்ணிக்கோங்க மாமான்னு கொடுத்தான். மாமா, வீராவுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எங்க பாத்தீங்க? பார்க்ல உங்க அத்தை கிட்ட கோச்சிட்டு போயிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப வீராவோட காரு. என்னடா வீராவோட கார் நிக்குதுன்னு அங்க போனா வீரா காருக்குள்ள ஒரு பொண்ணோட இருந்தான். பொண்ணோடையா? அப்பா, அம்பி கூடயா? அது தெரியாது. ஆனா ஒல்லியா ஒரு பொண்ணு. ஆமா, மாடர்ன் ட்ரெஸ்ல. ஆமா, அந்த பொண்ணுதான். முன்ன கூட நீளமா முடி. அம்பியே தான். மாமா, என்ன புரியல மாமா? நானும் புரியாம தான் அவனை பிடிச்சு நல்லா திட்டினேன். எந்த குடும்பத்துல பிறந்து என்ன வேலைடா பாத்துட்டு இருக்க? அந்த பொண்ணு மடியில போய் சாஞ்சுக்கிட்டு அப்படி இப்படி நான் வாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி திட்டினேன். அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான்டா. என்ன மாமா? சரத்து, வீராவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போலடா. பிரச்சனையா? என்ன மாமா? என்னது? அவன் என்கிட்ட என்ன எதுன்னா சொல்லல. ஆனா வீரா சொன்னது, மாமா நான் சீக்கிரத்துல இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், எனக்கு மதியம் நல்லா இருக்கணும், அதனால மதியம் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னான். மாமா புரியல, என்ன சொல்றீங்க? வீட்டை விட்டு போயிடுவானா? எங்க போவான்? அதான்டா தெரியல. நான் எவ்வளவோ திரும்ப கேட்டேன். இதுக்கு மேல கேட்காதீங்க மாமா, நான் எல்லாமே நல்லதுக்கு தான் செய்யறேன்னு சொன்னான். எது மாமா? மதியம் நீ வீட்டை விட்டு அனுப்புறது நல்லதா? ஆமாடா, நானும் கேட்டதுக்கு மதி வீட்டை விட்டு போகணும், என்ன வெறுக்கணும், அது எல்லாம் அவ லைஃப் நல்லா இருக்கிறதுக்காகன்னு சொன்னான். எனக்கு இதெல்லாம் பேசுறத பார்த்தா சரியா தெரியலடா. வீராவுக்கு அப்படி என்னடா பிரச்சனை? வீட்டை விட்டு போறேன்னா அதுக்கு எதுக்குடா மதியம் நீ வெறுக்கணும்? அவங்க எதுக்குடா வீட்டை விட்டு போகணும்? மாமா வேற ஏதாவது சொன்னானா? இத சொன்னதுக்கு எனக்கு இந்த மாதிரி அழுகதாண்டா வந்தது. மாமா, வீரா அடுத்து என்ன சொன்னா மாமா? சொல்லுங்கப்பா. அவன் இத பேசுனதே எனக்கு கஷ்டமா தான்டா இருந்தது. நான் என்ன ஏதுன்னு திரும்ப கேட்டதுக்கு இதுக்கு மேல கேட்காதீங்க மாமான்னு கோபப்பட்டான். அதை விட அந்த பொண்ணு கோபப்படாதீங்க சார், கோபப்படாதீங்கன்னு திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்பதான் சார் கஷ்டப்பட்டு வந்தீங்க, பிளீஸ் திரும்ப கோபப்படாதீங்கன்னு அந்த பொண்ணு திரும்ப சொல்ல எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால
அவன் ஏன் மாமா இதெல்லாம் சொல்லல? அவன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டான்டா. திரும்ப திரும்ப கேட்டேன், உனக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நேரங்காலம் வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு என் மதி எனக்கு முக்கியம். அவன் நல்லதுக்காக மட்டும்தான் நான் அவளை வெறுக்கிறேன். உங்களால முடிஞ்சா வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணுங்க, மதி கிட்ட பிரச்சனை பண்ணுங்க. மதி வீட்டை விட்டு எப்படியாவது போகணும் மாமா, அதுவும் என்னை வெறுத்து போகணும்னு சொன்னான். ஜீவா, எதுக்குடா? எதுக்கு அப்படி சொல்லியிருக்கான்? என்னமோ என்னமோ பிரச்சனை இருக்குடா. அப்படி என்னடா பிரச்சனை இருக்கும் அவனுக்கு? என்ன உயிர் போற காரியமா? டேய் திரு, சொல்ல சரத்து. அம்பிக்கு போன் பண்ணு. மாமா சொல்றபடி அம்பிக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறேன். கால் பண்ணு. அம்பி ஊர்லயே இல்ல. ஆமா, ஏதோ அவங்க ஊர் ஃபங்க்ஷன் சொல்லி லீவ் சொல்லிட்டு போயாச்சு. நான் ஒன்னும் நேர்ல கூப்பிட சொல்லலையே, கால் தானே பண்ண சொன்னேன். திரு, கால் பண்ணு. இருடா, நான் கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறேன். சீக்கிரம். சரத்து, ரிங் போகுதுடா. பேசு, என்னன்னு கேளு. ஹலோ, சொல்லுங்க ஜீவா சார். அம்பி. சொல்லுங்க சார். சார், நான் ஊர்ல இருக்கேன். தெரியும் அம்பி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சார். எங்க வீரா மச்சான பத்தி. அம்பி, ஹலோ அம்பி, லைன்ல இருக்கியா? சொல்லுங்க சார். அம்பி, எனக்கு ப்ளீஸ் சார், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் சொல்லிட்டேனா ஒரு தங்கச்சியா அண்ணனுக்கு பண்ற துரோகம். அம்பி, என்ன பேச்சுக்கு சொல்லுவாரு அவர் தங்கச்சி சிந்து மாதிரின்னு. ஆனா என்கிட்ட முறையா உன் அண்ணனா கேக்குறேன், யார்கிட்டயும் சொல்லாதன்னு சத்தியம் வாங்கியிருக்காரு. நீங்க யாராவது இதை என்கிட்ட கேட்ட மாட்டீங்களான்னு இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சார். சார், என்னால சொல்ல முடியாது, ஆனா அது வீரான வாயில இருந்து சொல்ல வைக்க முடியும். இந்த நேரத்துல உன் சத்தியம் பெருசா நீங்க கேட்கலாம். எனக்கு பெருசுதான் சார். உயிர் போற விஷயமா இருந்தாலும் என் அண்ணனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததை காப்பாத்த முடியலேன்னு என் மனசு உறுத்தும் சார். ஃபர்ஸ்ட் வீரான ஆசை மதிய அந்த வீட்டை விட்டு போறதுதான். ஏன்னா மதி மேல அளவுக்கு கடந்த பாசம் வச்சிருக்காரு. உங்களால முடிஞ்சா மதிய வீட்டை விட்டு அனுப்புங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா அவர் எல்லா உண்மையும் சொல்லுவாரு. இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது சார். நான் சீக்கிரம் ஏதா இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுங்க. காலம் கடந்துருச்சு சார். என்ன சொல்ற அந்த பொண்ணு? காலம் கடந்துருச்சா? அம்மா, என்னடா சொல்ற அந்த பொண்ணு? வீராவுக்கு என்னடா? வைஷத்தை பதட்டப்படாதீங்க. இது ஏதோ ஒரு விஷயம் நினைச்சா இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கு. ஜீவா, எனக்கு பயமா இருக்குடா. சரத்து, இப்ப என்ன பண்ண போறோம்? கேட்டீங்களா? அந்த பொண்ணு சொன்னத வீட்டை விட்டு போனா வீரா ஏதா இருந்தாலும் சொல்லுவான்னு. இது எல்லாத்தையும் மதிக்கிட்ட சொல்லி மதிய வீட்டை விட்டு போக சொல்லுவோம். என்னடா ஆச்சு? வைஷமா, ஒரு நிமிஷம். ரகமாமா. சரத்து, இல்ல மாமா, இது மதிய நீ வீட்டை விட்டு போனாலும் வீரா என்ன சொல்ல மாட்டான். அவன்கிட்ட போய் இப்ப நேரடியா கேட்டாலும் இல்ல, அவன் மதிய நீ வாழ்க்கையை நல்லா ஆக்கணும்னு நினைக்கிறான். வேற வழியே இல்ல. வைஷமா. சரத், என்னடா ஆச்சு? வீராவுக்கு அப்பனா ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒரு மாதிரி வருதுடா, சொல்றா. தெரியலம்மா, ஆனா மதிய நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டாங்க, இன்னைக்கு ஒரு நாளும் கஷ்டப்படட்டும். என்னடா சொல்ற? அதானே, மதிய நீ இன்னும் என்னடா கஷ்டப்படணும்? வீரா, நான் எவ்வளவு வைராக்கியமா இருந்தா இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி, ஒண்ணுமே நடக்காத மாதிரி வீட்டுல முகத்தை வச்சுக்கிட்டு மதிய நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்பான். இப்ப நேரடியா நம்ம போய் கேட்டாலும் அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான். அவன் ஏதோ ஒண்ணு மதிய நீக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்ப அதுக்கு என்னடா பண்றது? வைஷமா, அதான் சொல்றேன், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட மதிய நீ இன்னைக்கு ஒரு நாள் நம்மளால கஷ்டப்படட்டும். வீரா, நான் சொல்றபடி செய்யுங்கம்மா. வேற வழியே இல்ல. கண்டிப்பா வீரா வாயில இருந்து உண்மை வரும். மதிய வீட்டை விட்டு அனுப்பவாடா? மதிய நீ என்ன பண்ணாலும் வீட்டை விட்டு போக மாட்டாங்கம்மா. ஆனா நீங்க பேசுற பேச்சுல வீரா நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லணும். நேரத்தை கடத்தாதீங்க, சீக்கிரமா நான் சொல்றபடி செய்யுங்க. பயமா இருந்தாலும் என் மகனுக்கு ஒண்ணு ஆகாதுங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லார்கிட்டயும் மறைச்சுக்கிட்டு அவன் மட்டும் மனசுக்குள்ள இல்ல வீராவுக்கு ஒண்ணு ஆகாது. என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சொல்லுடா, நான் என்ன செய்யணும்? அது